காய்ஸ் அங்கே வெளியே பாருங்க ஒரு மலை, அது பேர் வந்து சிறுமலை. நாங்கள் சிறுமலையில் இருக்க சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மலையில் என்ட்ரி போட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் மலை எப்படி இருக்குன்னு. நல்லா பயங்கரமாக இருக்குது. நல்லா நல்லா இருக்கு. சரி, இதில் ஏறுறதே பெரிய செங்குத்தா இருக்குது. இந்த மலை பைக்கெட்டில் ஏறுறது மலை பெரிய மலையில் ஏறுற மாதிரி. ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு எவ்வளோங்க ஹெல்மெட்டு? இதெல்லாம் எடுக்காம காய்ஸ் இன்னும் நம்ம அந்த சிவன் மலைக்கு வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா மலையை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க போகலாம்.
பார்க்க சின்ன மலைன்னு தான் நினச்சோம், ஆனால் எங்களுக்கே கால் வலிக்குது காய்ஸ். உங்களுக்கே கால் வலிக்குது. நாங்களும் கொண்டரிங்கி மலை, அதுக்கப்புறம் ரங்கமலைலாம் ஏறிட்டோம். ஆனால் இந்த சின்ன மலையை ஏறுறதுக்கு சின்ன மலையா? சின்ன மலைனாலும் சிவன் மலை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, மழை வேற வரப்போகுது, வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. வாங்க மேலே. அந்த குருவி சத்தத்தை கேட்டிங்களா? குக்குரு. புஷ்பா படத்துல லைட்டாக அந்த மியூசிக் வரும் பாட்டில். நல்ல சரியான அடர்த்தி காடு. இப்போ பட்ட பகலில் யாரோ லைட்டை போட்டுட்டு போயிருக்காங்க, நம்ம போய் மேலே ஆஃப் பண்ணுவோம் வாங்க. இப்போ மணி எத்தனை? மணி எத்தனையா? 12:30 மணிக்கு மலையில் கல் விட்டுரு. மணி 12:30 மணி. மணி 1:30. ஆனால் மணி இப்போ 3 மணி மாதிரி தெரியுதான். ஆமாம், 6 மணி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைட்டை போட்டுட்டாங்க ஐஸ் பாருங்க. என்ன சாமி பேரு போடல. இது என்ன சாமின்னு பேர் தெரியல, இருந்தாலும் சாமியை கும்பிட்டுவோம். பட்டையை போட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு அவங்க மேலே போவோம். நடந்து வந்த பாதை. இங்கே 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சு ஓடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் யாருன்னு. நாங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டப்பந்தயம். போட்டு நம்ம மாடிக்கு மேலே ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க. சொல்லுன்னு அருமையாக இருக்கே. புகையில் இருக்கேன் நான் இப்போ. பார்த்தீங்கன்னா மழை ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே டெம்பிள் ரன் கேம் மாதிரி இருக்கு. நான் அந்த இடத்துல ஏன் அப்படி நடந்தேன்னு கேட்குறீங்களா? அந்த இடத்துல எனக்கு கால் சொல்லி விட்டுச்சு, கீழே ஒரு இடத்துல படி தட்டி விட்டுச்சு, அதுக்கப்புறம் ஒரே இடத்துல ஒன்று, அதெல்லாம் கால் வலி. எனக்குலாம் வந்து கால் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மைக்கே நான் சும்மா தான் நடந்தேன். ஆனால் காய்ஸ் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு பாருங்க, கால் நல்லா ஆயிடுச்சு. இந்த வயரை பிடிச்சா மரணம் ஃப்ரீ, மரணம் இலவசம். ஓகே, நாங்கள் வேறப்போ வாங்கினப்போ மழை பெய்கிற மாதிரி நினச்சேன், பிடிச்சி ஊற்ற போகுதுன்னு நினச்சேன் மழை. பரவாயில்ல, இவன் வந்து மழையை கம்மி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏறி பார்க்கறதுக்காக வாங்க. நான் எதுக்கு இந்த 2 கல் வச்சுருக்கேன்னா, எல்லா மலையிலையும் அவங்கவுங்க வந்து வீடு கட்டணும்னு மலையில் வந்து 2 கல் எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த நாட்டு மக்கள் வீடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் இந்த நேர்த்திக்கடன் தெரியாத இடத்துல நான் 2 மாடி கட்ட போகிறேன். மக்கள் இப்போ ஏன் பேசுகிறேன், இதெல்லாம் நான் எடுத்துருவேன். அதனால் இந்த மரம் என்ன மரம்னே தெரியல, நான் பாருங்க. ஆனால் நல்லா இருக்கு. மக்கள் வந்து வீடு கட்டிக்கிறாங்க, அதை நம்ம அப்படியே இடிக்காமல் போயிடும். அதான் செம்ம ஜில்லுன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நின்றோம்னா நம்மளே நம்ம மறந்து இந்த இயற்கையோட கீழே விழுந்துரும்.
காய்ச்சி தராது. 2 தடவை காய்ச்சி கொடுத்தாரு. காய் கண் இது வந்து நெல்லிக்காய் மரம் தான். எது இது நெல்லிக்காய் மரம்? அந்த இதுங்கயா? இது நெல்லிக்காய் மரமா? என்ன மரம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சின்ன சின்ன பழமெல்லாம் இருக்குது. அது என்ன மரம்னே தெரியல. சாப்பிடலாம். ஆ ஆனால் இது மருத்துவ குணம் உள்ளதுதான். நம்மளுக்கு அறிஞ்சிக்கிற முடியல, தெரிஞ்சுக்க முடியல. ஆ தெரிஞ்சுக்கிட்டா பயனுள்ளதாக போயிடும். அது அந்த வைத்தியர்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். ம் இப்போ தொட்டாசினிக்கு ஒன்று மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆ அது பொம்பளை பிள்ளைக்குள்ள ஒரு வெக்கம், அச்சம், பயம் உணர்வுலாம் இருக்குது. ம் அதே போல் மூலிகைகளுக்கு ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. ஆணையவே மிளட்டுறதுக்குலாம் செடி இருக்குது சாமி. என்னது? ஆணையை மிளட்டுறதுக்கே செடி இருக்குது. செடி இருக்குங்களா? ஆ ஆணை மிரட்டி, ஆள் மிரட்டி, ஆள் மயக்கின்னு சொல்லி ஒரு செடி இருக்கு. ஆ செடியை மிதிச்சோம்னா கூட வந்த மாதிரியே மறந்துடும். ஓ அப்படியே இருக்கு. ஆமாம், மாறிடும். ம் ஐயோ, அப்படிப்பட்ட இது. அதான் சொல்கிறேன், சிறுமலையில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. மூலிகை நிறைய இருக்கு சாமி. ம் அது அதிர்ஷ்ட பொறுத்தா கண்ணுக்கு தெரியும். அவங்களுக்கு பயனுள்ளதாக போகும். ம் எல்லாத்துக்குமே அந்த இது கிடைக்காது. ஏன் இப்போ சர்வசாதாரணமாக தண்ணி அடிச்சு போகிறாங்க, அவங்களுக்கே மாறி போயிடுது. மாறி அப்போ இந்த மூலிகை செடிகளுக்கெல்லாம் எவ்வளோ பவர் இருக்கும். அதான் அந்த காடுகளுக்குள்ள மலைகளுக்கு எவ்வளோ போகிற போதெல்லாம் ம் அந்த செடி கொடிகளை நம்ம மதிக்கணும். மதித்து அதை கும்பிட்டு போகணும். சும்மா உடச்சி விட்டு போகாம, ஒடிச்சு அதான் ஒடிச்சு விட்டு போகாம இந்த மாதிரி இது பண்ணுன்றேன். மழை வளரணும்னா செடியை வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம அதை வெட்டிட்டோம்னா போச்சு. ஆமாம். பாம்பு கடிச்சா கூட உயிரை போக்குறதுக்கு செடி இருக்கு. ம் அதே போல் பாம்பு கடிச்சா செத்து போகிறதுக்கு பாம்பு விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் வைக்கிறதுக்கும் செடி இருக்கு. இருக்கு. இந்த மலையில் வந்து இப்போ சித்த வைத்தியம் யாரும் பார்க்குறாங்களா இல்லைங்க? எங்கே சாமி பார்க்குற ஒரு சில வைத்தியமெல்லாம் பார்க்குறாங்க. ம் அந்த மலைவாசி, அந்த காட்டுவாசிகள் ஒரு சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. ம் டாக்டர் செய்ய முடியாத ஒரு சில ஆனால் சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருக்கு. மூச்சு இந்த பூராங்கெல்லாம் கடிச்சா கூட அது கூட ஒரு சில வைத்தியம்லாம் இருக்குது. கையில் வைத்தியம்லாம் இருக்குது. இல்லை அந்த மூலிகையை தான் பயன்படுத்துகிறாங்க. டாக்டர் தெரியாதவங்க அது தெரியும். அது உண்மைதான். சொன்னால் படிக்காதுன்னு சொல்லி மறந்துக்கிறாங்க. ஆ இதுவே சித்திரை ஞானிகளுக்குலாம் எல்லாமே தெரியும். தெரியும். வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா காட்டிக்கிட்டா டாக்டர் போய் தூக்கி கொண்டு அவரை வச்சு எனக்கு அந்த வயசை சொல்லி கொடுங்க, ஆ அதை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி மூலிகை தெரியல. சரி சரி வாங்க. காய்ஸ் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து விநாயகர், முருகன், சிவனை எல்லாத்தையும் தரிசிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த வாரம் இன்னொரு மலையில் சந்திப்போம் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.